social. Doesn't matter. அது கொஞ்சம் ஏசி போட்டிருக்கேன். Good. Let's all sit on it. Palms for the lap facing the ceiling. Spine out with a beautiful smile. We'll be chanting the vibrant Om 3 times. Take a normal breath in. Breathe out. Take a deep breath in. And let go. For chanting Om, take a deep breath. Take another deeper breath. Another deeper breath. Slowly. Open your eyes. Good. இப்ப நாம திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரமா போயிட்டு இருக்கோம். பாயிரையல் முடிச்சுட்டு இல்லறவியல்ல வந்துட்டு இருக்கோம். போன முறை நாம அடக்கமுடைமை, எப்படி அடக்கம் என்பது முக்கியம். நாம் அறவழியில் பொருளீட்டி அன்பு வழியில் அதை பகுத்தொண்டு பல்லுயிர் ஓம்பினாலும் அதற்காக பல வழிகளில் நமக்கு நமது சிந்தனைகள் சிதறுவதற்கு, நம்முடைய கவன சிதறல்களுக்கு பல காரணிகள் இருக்கலாம். அதையெல்லாம் எப்படி மேற்கொண்டு வெற்றி காண்பது? அதுல அடுத்தது வர்றது எப்படின்னு, நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்ய செய்ய பேரும் புகழும் நிறைய வரும். அந்த பேரும் புகழும் வர்றச்ச எப்படி ஒரு தாமரை தடாகத்தில் அந்த தாமரையானது சேற்றில் விளைந்த செந்தாமரை, தாமரையினுடைய அடித்தண்டு சேற்றில் தான் இருக்கும். அங்கே அற்புதமான அந்த தாமரை மலர் மலரும். தாமரை மலர் நான் சேற்றில் இருக்கிறேனே என்று நினைத்தால் அது உயர முடியாது. நான் இருப்பது சூரியனை நோக்கி அகமும் முகமும் மலர்ந்து இறைவனின் பாதங்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பிரத்யேகமான பவித்திரமான உயர்ந்த மலர் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். தனக்கான அந்த சிறப்பு உணர்வு வேண்டும். அப்பதான் அந்த தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதுபோல் மனித பிறவியில் அறவழியில் இருந்து அன்பு வழியில் இருந்தாலும் பலவிதமான இன்னல்களும் துன்பங்களும் சோகங்களும் சோதனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை பார்த்து கூட அதுல வரதான் முக்கியமா அடக்கமுடையோட எல்லாம் பண்ணோம்னு பாருப்பா, ரொம்ப காட்டுகிறான்ப்பா, ஏன்பா கோழ கும்பிடு போடுற அப்படி சொல்றவங்களும் இருப்பாங்க. இவங்க அடக்கடை சார், இவங்கெல்லாம் முதல்ல ஐடி ரைடு பண்ணணும் சார், இதெல்லாம் சும்மா ஆசிரமா திறந்து வச்சுருக்காங்க, பணத்துல என்ன பண்றாங்க தெரியல பாருங்க, அவங்க சும்மா வெளியே மட்டும் ஜுப்பா போட்டு இருக்காங்க, உள்ளே பேசுறவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஒழுக்கமுடைமை என்பது மிக 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 அவசியமாகிறது. அடக்கமுடைமையுடன் ஒழுக்கம் என்பது மிக உயர்ந்த ஒரு குணநலன். அந்த ஒழுக்கமுடையதான் அடக்கமுடைக்கு அடுத்த உடைமைக்கு அடுத்த அதிகாரமாக வள்ளுவர் வச்சிருக்கிறப்பா, நீ பொது வாழ்வில் ஈடுபட உன்னுடைய வாழ்க்கை இல்வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கையாக அமைய உனக்கான பலவிதமான சோதனைகளும் இன்னல்களும் வரும். அதனை நீ கண்டு பயந்து ஒளிந்து விடக்கூடாது. எதிர்கொண்டு வெற்றி பாதையை நோக்கி ஒழுக்கத்தில் இருந்து தவறாமல் இருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பதுதான் உனக்கு மிக உயர்ந்த குணநலன் அப்படி சொல்ற. இப்ப பாக்குற ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் என்பது சீரிய குணநலன், ஒழுக்கமான வாழ்க்கை, தன்னிலை பிறழாமல் தனக்கான கடமைகளை தனக்கான இயல்புடன் பிறழாமல் செய்து தனக்காக தான் ஒரு சாட்சியாக இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒழுக்கம். விழுப்பம் தரலாம். விழுப்பம் என்பது உயர்வு சிறப்பு. அந்த ஒழுக்கத்தோட இருக்கிறச்சே சார் உங்க முக பொலிவு ஒண்ணு இருக்கும். ஏழையா இருந்தா கூட அந்த பொலிவு ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்தாலேயே இவர் நல்லவனுங்க,
ஐயோ ஐயோ நல்லவர்கள் தானாவே தெரியும், நீங்க சொல்லி விளக்க வேண்டாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும் என்றால் பாதுகாக்கப்படும், காப்பாற்றிக் கொள்ளப்படும். உயிரினும் தன் உயிரை காப்பதை விட அதிகமாக அந்த ஒழுக்கத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதுக்கு நான் இதுக்கு இந்த ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்றேன்னு உங்களுக்கு மறக்காது. அந்த திருக்குறள் டக்கு ஞாபகத்துக்கு வரும். அதான் நானும் தேடி பிடிச்சி யோசிச்சு அப்படி என்ன ரசிக்கிறாரு. இதுக்கு மிக அற்புதமான உதாரணம் ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி. ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரரால் ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று அவர் எவ்வளவோ தலைகளா நின்று பார்த்து கடைசியில தன் நாடு இழந்து, வீடு இழந்து, கட்டிய மனைவியை இழந்து, தன் குழந்தையான லோகிதாசனையும் இழந்து, இடுகாட்டில் அந்த காட்டினுடைய வெட்டியானாக இருக்கக்கூடிய நிலையில் கூட அப்ப கூட தன்னுடைய மனைவி சந்திரமதி, இந்த இடுகாட்டில் நீ உன் குழந்தையை புதைக்க வேண்டும் என்றால் இதற்கான கட்டணத்தை நீ செலுத்த வேண்டும். எங்கேயா எல்லாத்தையுமே எழுந்துட்டு நிர்கதியா இருக்கிறேன், இதுக்கு கட்டளைக்கு கட்டணத்துக்கு நான் எங்க போறது? அப்போ அந்த அந்த தாயினுடைய கழுத்தில் மின்னக்கூடிய தாலி தெரியும். அது அந்த காலத்துல அந்த தாலி என்பது கட்டிய கணவனுக்கு மட்டும் தான் புலப்படும் என்பது வரலாறு. அப்ப சந்திரமதிக்கு தூக்கி போடுது. அட, என் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி இவர் கண்களுக்கு எப்படி படுகிறது? அப்பதான் தெரியுது, ஓ இவர் என் கணவன். துடித்து போறார் ஹரிச்சந்திரன். எப்படி ஆயிற்று என் குழந்தை? நாகம் தீண்டியது, நான் என்ன செய்ய முடியும்? சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ என் மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த தாலியை விற்றாவது எனக்கான ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றால் பொய் சொல்ல முடியாது. சார், எப்பேற்பட்ட பரமரசன்! அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரர் தோன்றி, நீ மகா சக்கரவர்த்தி, உண்மைக்கு நீதானடா பொருள், நான் தோற்றுவிட்டேன், இதை பெருமையுடன் ஒத்துக்கொள்கிறேன். எப்பவுமே விஸ்வாமித்திரர் உருவாக்குறதுல ஒரு உயர்வு வெளிப்படும். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அற்புதமான உயர்வு விஸ்வாமித்திரர் தான் வெளிப்பட்டது. சீதா கல்யாணத்துக்கு வித்திட்டவரே விஸ்வாமித்திரர். அது போல ஹரிச்சந்திர மகாராஜனுடைய சத்தியத்துக்கு இவர் தான் உதாரணம் என்பதற்கு வித்திட்டவர் விஸ்வாமித்திரர். அது போல ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு ஆபீஸில் இருக்கோம், இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு பெரிய பொறுப்புல இருக்கோம், நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லுவாங்க, அப்பா அவர் நம்மளாப்பா என்னப்பா உள்ள போய் உட்கார வைப்பா, சொல்லுமா இல்லையா? ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு நாட்டிய அரங்கேற்றம், 1000 ரூபாய் இருந்து 500 ரூபாய் விற்க வருது. நம்ம தெரிய ஃப்ரெண்டு ஒருத்தர் வர, நீ 500 ரூபாய் கட்டு, நான் கட்டணம் கேட்கிறோம், உள்ள போய் உட்காரியா நம்ம ஆளுங்கிறோம். அது மனித இயல்பு. ஆனால் அதையே நீ ஒழுக்கமாக கொண்டாயேயானால் அவருக்காக 500 ரூபாய் கட்டி தான் உள்ள அனுப்பும் இல்லையா? வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. கால நிர்ணயங்கள், காலத்தினுடைய வேறுபாடு. ஆக ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி எந்த நிலையிலும் தன்னுடைய ஒழுக்கம், உண்மையை கடைபிடிப்பது என்ற ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் வந்ததா இத்தனை நூற்றாண்டு காலம் பின்பற்றியும் நீ என்ன ஹரிச்சந்திரன் பக்கத்து வீடான்ற பழமொழியே உருவாகிடுச்சு. அப்போ அதுவே ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தியினுடைய ஒரு உயர்வை காட்டுகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலா. இன்றைக்கும் சரித்திர பொன்னேடுகளில் ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தியை பற்றி பேசப்படுகிறது என்றால் அவர் கட்டி காத்த அந்த உண்மை என்ற ஒழுக்கத்தை தான் இன்றும் உலகினரால் பேசப்படுகிறது. ஒழுக்கத்திற்கு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, அடிப்படையாக, அடித்தளமாக இருப்பவர் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. ஒழுக்கம் விழுப்பம் தரலான ஒழுக்கம் உயிரினும் ஓம்பம். அற்புதங்க, அற்புதம். அடுத்து என்ன? பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அக்தே துணை. இது அன்வயப்படும். ஒழுக்கம் ஓம்பி பரிந்து காக்க. ஒழுக்கம் ஓம்பி பரிந்து காக்க. ஒழுக்கமா இருக்கணும், அதை விடாம காப்பாத்திக்கணும். பரிந்துன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, விட மாட்டேன், என் கொண்ட கொள்கையை விட மாட்டேன், பரிந்து காக்க வேண்டும். ஏனென்றால் தெரிந்து ஓம்பி தேரினும் துணை அக்தே. தெரிந்து ஓம்பி, தெரிந்து மனித குலத்திற்கு தெரிந்திருக்கக்கூடிய எல்லா தர்மங்களையும் எல்லா அறங்களையும் நீ ஆராய்ந்து பார்ப்பாயேயானால் ஓம்பி தேரினும், தேரினும் என்றால் தேர்வு செய்தாலும், ஆராய்ந்து பார்த்தாலும் அக்தே துணை, அதற்கு ஈடு அதுதான். ஒழுக்கத்திற்கு ஈடான எந்த விதமான அறங்களும் இல்லை என்பது
சார்ந்தோருடைய முடிவு. ஒழுக்கம் ஓம்பி பரிந்து காக்க, பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தேரினும் அக்தே துணை. இது அன்வயப்படுத்துறச்ச ஒழுக்கம் ஓம்பி பரிந்து காக்க. ஏனென்றால் வித்தின் பிராக்கெட்ஸ் தெரிந்து ஓம்பி தேரினும் துணை அக்தே. தெரிந்து ஓம்பி எல்லா அறநூல்களையும் ஆராய்ச்சி பண்ணி தலையிட புரட்டி பார்த்தாலும் தேரினும் கடைசி முடிவா தேர்வு முடிவுல வர்றச்சு துணை அக்தே, அதற்கு ஈடு அதுதான் என்று சொல்றாங்க. அப்ப ஒழுக்கத்தினோட உயர்வை எவ்வளவு ஒரு அற்புதமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எனக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னுச்சுன்னா, நம்ம ராமச்சந்திரமூர்த்தி தான், நம்முடைய அற்புதமான ராமபிரான் தான். ராமபிரான் காட்டுல இருக்க, அங்க ஒரு பர்ணசாலை அமைச்சுக்கிட்டு தன்னுடைய இளையவன் லக்ஷ்மணன் பாதுகாக்க தானும் சீதா பிராட்டியும் தண்டகாரண்யம் தானே, தண்டகாரண்யத்தில் அவங்க அமைச்சுக்கிட்டு சாதாரண வாழ்க்கையை வாடுவாங்க. அந்த பக்கம் சூர்பனக போனா அப்படியே ரேடியன் அழகழகான இளைஞர்கள் லட்டு மாதிரி இருக்கிறாங்க. அப்படியே அப்படியே அடடா இவ்வளவு அழகா, இப்படிப்பட்ட ஆம்பளைல பார்த்ததே கிடையாது அப்படின்னுட்டு தன்னை ஒரு அழகான யுவதியா மாத்திக்கிறார். மாயாவி அல்லவா. மெல்ல ராமச்சந்திரமூர்த்தி பக்கத்துல வர அழகான இளைஞனே, உனக்கு ஏற்றவள் நான் தான், என் அழகைப்பார், உன்னை நான் திருமணம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், என்னை திருமணம் புரிந்து கொள்வாயாக. அப்ப சொல்றாரு, அம்மா நீ ரொம்ப அழகு, இல்லைன்னு சொல்லவே வரல, இந்த மாதிரி ஒரு அழகை பார்க்கவே முடியாத லோகத்துல. ஆனா என்ன பண்றது, நான் ஏக பத்னி விரதன், இந்த ஜென்மாவில சீதாவை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு நான் இல்லறத்து என்ற ஒழுக்கத்தை காத்து வருகிறேன். இன்னொரு ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா அப்ப நம்ம சந்திப்போம்னு சொல்ற. இவருக்கு ஒரே கோபம் வந்துடும். பார், அது என்ன அழகா, அது சீதா அழகே கிடையாது, என்னோட அழகை கம்பேர் பண்ண ஷீ இஸ் நதிங். அது என்ன ஒரு பெரிய ஒழுக்கம், தூக்கி போட்டு வா, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், எங்க அண்ணா லோகத்துக்கே சக்கரவர்த்தி, உன்னை பத்திரமா நான் ராமபிரான் தெரியாது சூர்பனகைக்கு. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவார், நான் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னுடைய ஒழுக்கத்தை தவற முடியாது. அதுவும் அங்க போறாரு பாரு இன்னொரு அழகன் லக்ஷ்மணன், அவன்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு திருப்பி விடுவார். இது ஒரு வேடிக்கையாக கம்பநாட்டாழ்வார் சொன்னாலும் ஏக பத்னி விரதன் என்பதை அவர் கடைசி வரை காப்பாற்றுகிறார். பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தேரினும் அக்தே துணை. கடைசியில அஸ்வமேத யாகம் பண்றப்ப கூட அந்த தங்க ரூபத்தில் தன்னுடைய மனைவி சீதாவை ஒரு பொன் வடிவாக பொற்சிலையாக வைத்து செய்தாலும், அப்போ சீதா நீ எங்கிருந்தாலும் என்னுடைய பத்னி தான் என்று அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒழுக்கத்திற்கு உதாரணமாக இருப்போர், ஏக பத்னி விரதத்திற்கு அடிப்படையாக இருப்பவர் நம்முடைய ஸ்ரீ ராமச்சந்திரன். இன்னிதான் ஆரம்பிச்சிருக்கு, எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க. சன் டிவில ஈவினிங் 6:30 ராமாயணம் ரொம்ப அழகா இருக்கு. இனி ஆரம்பிச்சேன் நாங்க, ஈவினிங் 6:30 முடிஞ்சா பாருங்க, இல்ல விட்டு இந்த எச்சும் பாருங்க, ரெக்கார்டட் இது ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக ஒழுக்கம் ஓம்பி பரிந்து காக்க, தெரிந்து ஓம்பி தேரினும் துணையது. ராமபிரானுக்கு கடைசி வரை அவருக்கு துணையாக நின்றது அந்த ஏக பத்னி விரதம் தான். எத்தனை முனிவர்கள் எல்லாருமே ராமா 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 ராமான்னு வரச்ச, நீங்கள் என்னால் வைத்திருக்கக்கூடிய அன்பும் பரிவும் எனக்கு மிகவும் நன்றாக புரிகிறது. அடுத்த அவதாரத்தில் நான் கிருஷ்ணனாக வருவேன், நீங்கள் கோபிகளாக வாருங்கள் என்று வாக்கு கொடுத்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதுதான் கோபர்கள், கோபியர்கள், ரிஷிகள், அவங்க எல்லாருமே ஸ்ரீராமனிடம் வரம் பெற்றவர்கள் கோபர்கள். அடுத்தது இந்த முதல் குரலும் இரண்டாவது குரலும் ஒப்புயர்வற்ற ஒழுக்கத்தினுடைய சிறப்பை குறிக்கிறது. மூன்றாவது ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒரு நல்ல குலம், நல்ல குடும்பம் என்றால் அது ஒழுக்கத்தை உடையதாக இருக்கிறது. குடிமை என்றால் குலம், குடும்பம், ஒரு அழகான இல்லம். ஒழுக்கம் உடைமை குடியில், நீ எந்த குடியில் பிறந்திருந்தாலும்
எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அதுக்கு ஒழுக்கம் தான் மிக அற்புதமான உடைமை. உடைமைன்னா சொத்து, செல்வம். இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். நீ அப்படி எங்க பிறந்திருந்தாலும் உன்னோட ஒழுக்கம் இல்லா காட்டி அது எப்பேற்பட்ட குலத்தில் இருந்தாலும் அது இழிந்த பிறப்பாய்தான் உனக்கு உன்னை கருதக்கூடும். அதனால எப்பேற்பட்ட இது ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை இங்க, ஒழுக்கத்தினுடைய சிறப்பு சொல்லப்பட்டது இங்க, ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. ஒழுக்கம் இல்லாட்டி நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்கிற. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர். தன் தந்தையையும் தாயையும் இளவயதில் இழந்தவர். அவள் தமக்கை தான் தாய்க்கு தாயாக அவரை காத்து வளர்க்கிறார். அப்பொழுது உரிய காலத்தில் அவர் காம வலைப்பட்டு காமத்தின் வழிபட்டு வேசிகளை நாடு செல்லும் பொழுது அத்தனை செல்வங்களையும் அக்கா வந்து தன் தம்பி தம்பி தம்பின்ட்டு உருகி உருகி எல்லா செல்வத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லா செல்வத்தையும் அழிக்கிற. அப்ப அந்த ஊரே அவரை பார்த்து ஏசு, என்னன்னா எப்பேற்பட்ட செல்வந்தன், அவங்க அப்பா பேர் அம்மா பேரை காப்பாத்தாம அவங்க அக்கா இவ்வளவு சிவபக்தியா இருந்துகிட்டு இப்படி ஊரு பேர் அழிச்சுக்கிட்டு குடும்பத்து பேர் அழிச்சிட்டு இருக்காரு, இவெல்லாம் எங்க உருப்பட போறான்? அந்த நிலையில் தொழுநோய் அவரை பற்றிக் கொள்கிறது. அப்போ ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழித்த பிறப்பாய்விடும். அப்பேற்பட்ட உயர்ந்த குலத்தில் அவர் பிறந்திருந்தாலும் ஊரே இயேசும் நிலைக்கு தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டதற்கு காரணம் அந்த ஒழுக்கத்தில் இருந்து தவறியதுதான். ஆக ஒழுக்கம் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த காலத்திலையும் நான் அந்த காலத்தோட கோட் பண்ணிட்டு வரலாற்றினுடைய உண்மைகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேனே ஒழிய இது எக்காலத்துக்கும் பொருந்தும், எந்த காலத்துக்கும் பொருந்தும். அருணகிரிநாதர் அப்பேற்பட்டார். அப்புறம் அவர் முருக பக்தர் வேற அது விஷயம். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். அவர் தொழுநோய் காலத்தில் அவர் ஒரு ஊரே விலக்கிடும். அவரை யாரெல்லாம் அவர் நேசிச்சாங்களோ எல்லாரும் விலக்கி வச்சிடுவாங்க. ஐயோ, எங்கே தமக்கு அந்த தொழுநோய் பற்றி கொள்ளும். அவர் உடனிருந்து அவருக்கு சேவை செய்தது அவர் மனைவியும் அவர் தமக்கையும் மட்டும்தான். அப்போ எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு இருந்தவர் எந்த ஒரு நிலைக்கு போனார்? ஏன்? ஒழுக்கம் தவறியதா? ஆக ஒழுக்கம் உடைமை குடைமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். அடுத்தது மரப்பினும் ஓத்துக்கொள்ளல் ஆகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். மரப்பினும் ஓத்துக்கொள்ளல் ஆகும். ஓத்துன ஓதி, ஒரு பார்ப்பனன், ஒரு அந்தணன், வேதங்களை ஓதி யாகங்களை செய்யக்கூடிய அந்த அந்தணன் தான் ஓதிய வேதங்களை மறந்துவிட்டால் கூட மரப்பினும் ஓத்துக்கொள்ளல் ஆகும். அதை மறுபடியும் படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். அந்த வேதங்களை மறுபடியும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். பிறப்பு கெடும், ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும். ஆனால் ஒழுக்கம் போயிடுச்சுன்னா நீ எவ்வளவு வேதங்களை கற்றுணர்ந்திருந்தாலும், எப்பேற்பட்ட வேத அத்தியனங்களை செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட யாகங்களை புரிந்திருந்திருந்தாலும் அது குன்ற, உன்னுடைய ஒழுக்கமானது குன்றிவிட்டால், கெட்டுவிட்டால் உன் பிறப்பே கெடும். நீ பிறந்த குலத்திற்கே அது ஒரு சாபக்கேடாக முடியும். அதுதான் எழுதுக. என்னன்னா, when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. அற்புதம். அதனால ஒழுக்கத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணமே ஏணி மேல போக கேள்விதான் அடிப்படும். அது போல பொது வாழ்க்கையில் நீ அற வாழ்க்கையில் இருந்து கொண்டு அன்பு வாழ்க்கையில் இருந்தால் there are so many things where you can slip from your stand. ரொம்ப அழகு. இதுல இதுக்கு முக்கியமான உதாரணம் கண்ணதாசன். கண்ணதாசனை போன்ற கவிஞர்கள் யாருமே கிடையாது. தினத்துக்கு தகுந்த மாதிரி தன் நினைவுகளுக்கு ஒரு வடிவமைத்து கொடுத்து அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னு, அவர் நாத்திகர் நம்பவே மாட்டார். அப்போ அவர் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு ஷூட்டிங் போயிட்டு அங்க ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கூட வர்றச்சு he meets with an accident ஆகி அவர் வேலூர் ஹாஸ்பிட்டல் இருக்கார், வேலூர் சிஎம்சியில்.
It all happened in around 1970s. அப்போ காஞ்சி மகா பெரியவர் நம்ம பையன் இருக்கிறானே, பிலீவ் மீ, முக்காலமும் உயர்ந்த மகா ஞானி, மகா பெரியவர். அவர் கூப்பிடார் ஒருத்தர், வா இந்த விபூதி எடுத்து பையனுக்கு வை. ஐயோ சுவாமி அவர் நாட்டுக்கு வெய்யிடா, நான் சொல்றேன். சரி நீ எடுத்துன்னு பாரு. கண்ணதாசன் அங்க படுக்கையா இருக்கிறார். கடவுள் நம்பிக்கை கிடையாது, நாத்திகர், தீகா அப்படி இருக்கிற. அது ஒரு பெருமை இருக்கு. பெரியார் கொள்கை, திராவிடர் கழகம், ரைட். அவன் மயக்கத்தில் இருக்கச்சு, அவன் நெத்தில விபூதி வச்சிருந்தார். அவர் காலையில் எந்திரிச்சு பாக்குறாரு, நெத்தில ஆறு வச்சது இல்ல, இது மாதிரி காஞ்சிக்கு போயிருந்தேன். நாங்க போ காஞ்சிபுரியில் கூப்பிட்டு அமைச்சிருந்தாரு. இந்த விபூதியை நெத்தி அந்த மகா புருஷன் வச்சு விபூதியா? வெய் வெய் வெய். அவர் வச்சிருந்த அர்த்தம் இருக்கும் சார். இப்ப நடந்தது சார், இல்ல 70s. அப்ப அந்த விபூதி வச்சுக்கிட்டு உடம்பு குணமான உடனே நேரா வர்ற காஞ்சி பீடத்துக்கு, சங்கர மடத்துக்கு வந்து அவர் காலில் விழுந்து நெடுஞ்சான் கடையாக அவர் சொல்றார், உங்க அப்பா யார் தெரியுமா? உங்க தாத்தா யார்? பேரு சொல்வார், பேரு கூப்பிட்டு ஊரு கூப்பிட்டு சொல்வார் பெரியவர். எத்தனை காலமானாலும் மறக்க மாட்டார். அது அங்க இருந்து பார்த்துதான் தெரியும். அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த கண்ணினி எப்பேற்பட்ட ஞானிடா, எப்பேற்பட்ட ஞானம் வச்சிருக்கடா. இது ஏன்டா உனக்கு மட்டும் வச்சிருக்க, எல்லாருக்கும் கூடண்டா. கண்ணதாசன் வாய் விட்டு அழற, குலுங்கி குலுங்கி அழற. ஐயா, என்னுடைய அஞ்ஞானத்தை போய் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ பிறந்த இந்த இந்து மதத்தை பற்றி நான் எழுதேன்டா. கண்ணதாசன் பேர் வச்சிருக்கிய, கண்ணனை பத்தி எழுதேன். அப்பொழுது உருவானதுதான் அர்த்தமுள்ள இந்து மதம். 9 பாகங்களை உடைய அர்த்தம். தயவு செய்ய படிங்க சார், படிங்க சார். அப்பேற்பட்ட சிற்பி செதுக்கிய ஒரு பொற்சிலையாக, காலத்தால் அழியாத ஒரு கற்சிலையாக அர்த்தமுள்ள இந்து மதத்தை கவிஞர் கண்ணதாசன் உருவாக்கியிருக்கார். அதை படிச்சு உருகாதவங்க யாருமே இருக்க. அப்பேற்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் காஞ்சி பெரியவர்களுடைய வழிகாட்டுது. அதனால எப்பேற்பட்டவன் இருந்தாலும் நம்ம யாரோட சார்ந்து இருக்கிறோமோ அப்போ அப்பேற்பட்ட ஒரு நல்ல கைடன்ஸ் நமக்கு எப்பவுமே கிடைக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க புட்டபர்த்தி சாய்பாபாவை பிடிச்சுக்கிறீங்களோ, ஷிரடி சாய்பாபாவை பிடிச்சுக்கிறீங்களோ, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை பிடிச்சுக்கிறீங்களோ, மோகன்ஜியை பிடிச்சுக்கிறீங்களோ, ஸ்ரீஎம் பிடிச்சுக்காங்க கெட்டியா. உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். மரப்பினும் ஓத்துக்குழல் ஆகும் பார்ப்பான், பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். கண்ணதாசன் எப்பேற்பட்ட குலக்கு நல்ல குடியில் பிறந்திருந்தாலும் சேர்க்கை சரியா இல்லாததுனால அப்படி ஆச்சு. ஆனால் உரிய நேரத்தில் அவர் காப்பாற்றப்பட்டார். மரப்பினும் ஓத்துக்குழல் ஆகும் பார்ப்பான், பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். வேதங்களை மறந்திருந்தாலும் அதை மீண்டும் ஓதிக்கொள்ள முடியும் ஒரு அந்தணனார். ஆனால் ஒழுக்கம் குன்ற, அந்த ஒழுக்கம் தவறிவிட்டால் நீ பிறந்த பிறப்புக்கே அது ஒரு இழிவாக மாறிவிடும். அப்படி வந்ததுதான் அர்த்தமுள்ள இந்து மதம். மறுபடியும் கண்ணதாசனுடைய புகழ் அர்த்தமுள்ள இந்து மதத்தால் இந்து மதத்தினுடைய சீரையும் சிறப்பையும் இந்த உலகுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. அடுத்தது, அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம். அழுக்காருன்னா பொறாமை இருக்கிறவன் கண்ணு. அவங்ககிட்ட ஆக்கம், அவங்ககிட்ட செல்வம் என்ன? பத்தாது பத்தாது பத்தாது. எவ்வளவு செல்வம் வந்தாலும் பத்தாது. அடுத்தவன் கிட்ட இருக்குது, அது என்கிட்ட இருந்து எவ்வளவு நல்லா இருக்கு. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம். எப்படி பொறாமை பிடித்தவருடைய எவ்வளவு செல்வம் இருக்கக்கூடிய செல்வத்தை போல இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. ஒழுக்கம் மட்டும் இல்லாம போச்சுன்னு உன்னுடைய வாழ்க்கையில உயர்வே கிடைக்காது. அழுக்காறு பிடிச்சவனுக்கிட்ட போதாது போதாதுன்னு எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டு தான் மிக்கும். அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், மத்தவன் சந்தோஷமா இருக்கிறதையும் பொறுக்க மாட்டான். அது போல ஒழுக்கம் இல்லாக்காட்டி நீ உயர்வுங்கிறது மறந்துவிடும். உயர்வுங்கிறது என்ன? மனத்தினுடைய அடியிலிருந்து அந்த உயர்வுங்கிறது தெரியணும். ஒரு நாவிதன், ஒரு அழகான பெரிய ராஜா, அவன் தினமும் ஷேவ் பண்ணி விடுவார். ஒரு நாவிதன், ராஜாவுக்கு ரொம்ப இஷ்டம், நல்லா பண்றான் அப்படின்ட்டு அந்த நாவிதன் ஒரு நாள் அப்படியே வரலாம். வரச்சு ஒரு புளிய மரத்து கீழே, மகனே மகனே, அடே யார் கூப்பிடுறா? உனக்கு செல்வம் வேண்டுமா? வேணும், இதோ
நீ வீடு சேரும் முன் உனக்கு 7 ஜாடி பொற்காசுகளை நான் தருகிறேன், அற்புதமானவன் நீ. அப்படி சொன்னோன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி 7 ஜாடி பொண்ணு கிடைக்கும் எனக்கு? இவருக்கு மாசம் பூரா சேவை செஞ்சாலும் ஒரு பொற்காசு தான் தர. 7 ஜாடி பொற்காசா? வீட்டுக்கு போனா 7 ஜாடி இருக்கு. பார்த்தா எல்லாம் நிரம்பி வழியுது. வச்சுக்க வேண்டியதுதானே. உடனே பொண்டாட்டி கூப்பிட்டு பக்கத்துல உட்காரச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜாடியிலையும் எவர்கள் என்றான். ஒரு ஜாடியில 7000 இருக்கு, இன்னொரு ஜாடியில ஒரு ஜாடியில 1000 இருக்கு. இது போல ஒவ்வொரு ஜாடியிலையும் 6 ஜாடியில 6000 பொற்காசுகள் இருக்கு. இவன் யோசிக்கிறான், அடாடா 6000 மாசம் வேலை பண்ணா கூட சம்பாதிக்க முடியாது. 7வது ஜாடியில 559 பொற்காசு இருக்கு. இவன் பக்கத்துல உட்காந்துக்கிறான். இந்த 559ஓட ஒரு 41 இவர் 400 சேர்த்துட்டோம்டா. நாம 440 சேர்த்துட்டா இதுவும் 1000 ஆயிடும். அப்ப 7000 பொற்காசுகளுக்கு செல்வந்தனா நான் இருப்பேன் அப்படின்ட்டு வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா சட்டி எல்லாத்தையும் வித்து, பொண்டாட்டி நகையெல்லாம் புடுங்கி வித்து எல்லாத்தையும் வித்துடுறோம். 6999 பொற்காசு ஆயிடுச்சு. ஒரே ஒரு பொற்காசு நிக்குது, குறைஞ்சு போகுது. சரி, நாளைக்கு நம்ம போன உடனே ராஜா கிட்ட போன உடனே முதல்ல அந்த பொற்காசு அட்வான்ஸ் லோனா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம்ட்டு அடுத்த நாள் காலைல போற ராஜா, ஏண்டா வா வா அவசர அவசரமா ஷேவ் பண்றான், ஏண்டா பரகா வெட்டி, ஏன் என்னாச்சு உனக்கு? சுவாமி, எனக்கு இந்த மாச கடைசியில கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காசு இப்பவே கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு, அதுக்கு என்ன அவசரம்? இல்ல சீக்கிரம் கொடுங்க, வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வீட்டுல என்ன அவசரமா தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பொற்காசு தர ராஜா. போய் அப்பா 7000 பொற்காசு இருந்துச்சுட்டு அவரு மறுபடியும் டவுட். இந்த எங்க வீட்டு பிள்ளை சினிமா பாத்தீங்களா? அதுல தங்கவேலு ஒரு மேனேஜர் வரும். தினம் அந்த பணத்தெல்லாம் தலையில போட்டுக்கிட்டு மணி அடிச்சு அவனுக்கு அவனே பூஜை பண்ணிப்பான். அவன் பொட்டியில இருக்கிற காசை பார்க்கற திருப்தி அவனுக்கு. உட்கார்ந்து மட்டும் 7 ஜாடியை கவுண்ட் பண்ணி பாக்குறான். கடைசி ஜாடியில மட்டும் மறுபடியும் 6999 இருக்குது. ஏண்டா இப்பதான் ஒரு பொற்காசு போட்டோம், என்ன இது? மறுபடியும் என்றான். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிட்டோம். எல்லாம் பரவாயில்லன்னுட்டு அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ராஜா கிட்ட கேக்குறான். ராஜா, என்னடா ஆச்சு? பொறுமையா பண்ணுவியே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? என்ன ஆச்சு சொல்லு, உனக்கு என்ன வேணும்? வாய் திறந்து சொல்லு. சொல்றான், ஓ அட மடையா, அதையா சொல்ற? அது ஒரு மாயாவிடா, அது ஒரு மாயாவி. என்ன எத்தனை முறை கேட்டிருக்குன்னு தெரியுமா? அந்த யக்ஷன் கேட்டிருப்பான், உனக்கு மூளை இருக்காடா? முதல்ல போய் இந்த நிம்மதியை தொலைச்சிட்டு அமைதியை தொலைச்சிட்டு இப்படி நிக்கிறியே, யாருக்கு என்ன பிரயோஜனம்? முதல்ல அந்த 7 ஜாடி எடுத்து அந்த மரத்துக்கீழே வச்சுட்டு ரொம்ப நன்றி, என்னை விட்டுடுன்னு சொல்லி வந்துடு. இவனுக்கு பாதி மனசு கேட்க மாட்டேங்குது. ஆனா அவனுக்கு ஜுரம் ஒரு மாதிரி ஆயிடுது, உடம்பு தூக்கம் கேட்க எல்லாம் கேட்டு வீட்டுல இருக்கிறவங்களாம் திட்ட ஆரம்பிச்சு கடைசியில போய் வச்ச உடனே உஷா பாடான்னு உட்காரும். ராஜா சொல்றாரு, கவலைப்படாத, நீ என்ன செல்வம் நான் திருப்பி தர்றேன் நானு. இந்த மாதிரிலாம் எதனா ஆச்சுன்னா முட்டாள் மாதிரி அவசரப்படாது. உன்னுடைய உழைப்பால் வந்ததா உனக்கு கிடைக்கும். அழுக்காறு உடையான் கண்ணாக்கம். இன்னொரு நல்லா இருக்கு, இன்னொரு நல்லா இருக்கு, இன்னொரு நல்லா இருக்கு. அவன்கிட்ட அவள இருக்கு, என்கிட்ட இல்லையே. ஆக்கம் போன்று அவரிடம் சேர்ந்த செல்வத்தை போன்று ஒழுக்கமிலான் கண் உயர்வு. நீ ஒழுக்கமா இருக்க எப்படி ஷோ காட்டிக்கிட்டாலும் உனக்கு அந்த உயர்வுங்கிறது மூஞ்சிலேயே தெரியும். இவன் நியமனமா ஒழுக்கமா இருக்கானே இல்லையா? எவ்வளவு மேக்கப் போட்டுட்டு என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் அகத்தின் அழகே முகத்தில் தெரியும். அந்த அகம் என்பது ஒழுக்கத்தால் நிரம்பி வழியும் பொழுது உங்கள் முகமானது பிரகாசமாக சின்னஞ்சிறு குழந்தையாக கள்ளம் கபடமற்ற குழந்தையாக ஒளி வீசும். அந்த ஒழுக்கம் கண் இல்லாம உயர்ந்தது. அது இல்ல காட்டி அது தோன்றவே தோன்றது. அடுத்தது, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிவு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். ஒல்கார்னா பின்வாங்க மாட்டாங்க. எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க. யாரு? ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். உரம் என்றால் வலிமை. ஒழுக்கத்தை தம்முடைய மிகுந்த வலிமையாக, இதை தாண்டா என் ஸ்ட்ரென்த், என்னுடைய கேரக்டர் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு யார் இருக்காங்களோ அவர்கள் ஒல்கார். தான் எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். சரி, தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஒரு கை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் இருப்பாங்க. லைக் a captain of a ship.
கேப்டன் இஸ் த லாஸ்ட் பர்சன் டு லீட் தி ஷிப். அது போல there's a commitment. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோ இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. ஏனென்றால் ஏதம், ஏதம் என்றால் குற்றம், ஏதம் என்றால் காரணமாக, இழுக்கம் ஏதம், இழுக்கத்தின் ஏகம், இழுக்கத்தின் காரணமாக சென்று கொண்ட காரியத்துல பின்வாங்கிறது. முடியவும் முடியாதோ என்னால அப்பா அப்பா வந்து இழுக்காம, இழுக்கத்தின் ஏதம், இழுக்கம் வந்துடமோன்ற ஒரு காரணமாக படுபாக்கு அறிந்து. படுபாக்கு என்றால் வீழ்ச்சி, பள்ளம், குற்றம், அவமானம். இந்த காரியத்தை செய்யாக்காட்டி எனக்கு என்ன அவமானம் வருமோ அப்படின்னுட்டு முதலியே அது வேணாம் கை கண்ணடி விடுறது. ஒரு ஒழுக்கத்தில் இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பார்க்கலாம், ஒரு சேலஞ்சா எடுத்து, ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த ஒழுக்கத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் எடுத்து முடிக்க காட்டி என்ன ஆயிடுமோ, எதுக்கு நம்ம எடுப்பானே, பூனைக்கு நான் ஏன் மணியை கட்டணும் அப்படின்ட்டு ஒதுங்கி விடுவார்கள். ஆக திருவள்ளுவர் சொல்றார், நீ ஒழுக்கத்தில் நின்றிருந்தார் உனக்கு இறைமை உதவும், தைரியமா நெல்லு நீ, அதனால நீ ஜெயிப்பு நீ அப்படிங்கிறப்ப தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் அவன் பின்வாங்கவே மாட்டான். எது வந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நிற்கக்கூடியவன் தான் அந்த ஒழுக்கத்தினுடைய மேன்மையை இருக்கிறான். அந்த ஒழுக்கத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா விதமான சத்குருக்களின் ஆசைகளும் இறைமையே உங்களுக்கு வழிகாட்டும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒழுக்கத்தின் ஒல்கார், ஒல்கார்னா பின்வாங்க மாட்டார். உறவோர், அந்த வலிமை, ஒழுக்கத்தின் வலிமையை அறிந்தவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இழுக்கத்தின் ஏதம், இழுக்கம் வருமோ என்ற காரணமாக அறிந்து, படுபாக்கு அறிந்து, எங்கே வீழ்ச்சி ஏற்படுமோ, எங்கே குற்றம் ஏற்படுமோ என்று இருப்பவர்கள் அந்த ஒழுக்கத்தில் நிலை கொண்டிருக்க மாட்டார்கள். நான் இந்த ரெண்டும் பண்ணிட்டு ஒரு கதை சொல்றேன். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமா இருந்தா இது எளிமையான குரல். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. நீங்கள் ஒழுக்கத்துடன் இருந்தால் மேன்மை உங்களை தேடி வரும். மேன்மைன்னா பணம் காசு கிடையாது, மரியாதை, அங்கீகாரம், கௌரவம். ஏது நம்மளும் பேசி பண்ண மாட்டோம். அந்த காலத்துல தாத்தா இந்த ரோட்ல போனாருன்னு எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. இது வந்து பயத்தின் காரணமா கிடையாது, மரியாதை காரணமா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நம்ம இதுலயும் சொல்லியிருப்பாங்க. அது போல ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அந்த ஒழுக்கம் தவறிவிட்டால் எய்தாப்பழி, யாருமே அனுபவிக்காத ஒரு குற்ற சொல்லை, ஒரு பழி சொல்லை அவர்கள் ஏற்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த ரெண்டு குரலுக்குமே எனக்கு தெரிஞ்ச மிக பொருத்தமானவர் என்.கே. தியாகராஜ பாபு. ஏழிசை வேந்தன்னு 1940களில் கொடிகட்டி பறந்தவர். அவர் வந்து ஒரு ட்ரெயின்ல போறாருன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நிக்க வச்சு அவருக்கு வந்து கற்பூர ஆரத்தி எடுப்பாங்க. அவர் முகத்து தரிசனத்தை பார்க்கறதாக இருப்பாங்க. He was an unparalleled hero of the Tamil filmdom. ஏழிசை வேந்தன் என்.கே. தியாகராஜ பாகவத். அப்படியே இசையை கரைத்து குடித்தவர், அழகர், அவ்வளவு அழகு. திருச்சி எங்க அப்பா பேசியிருக்காரு அவர் கூட. அப்பேற்பட்டவர் தான் என்ற அகங்காரத்தில், தன்னிடம் பணம் இருக்கின்ற அகங்காரத்துல எது வேணா செய்யலாம், எது வேணா செய்ய முடியும் அப்படின்றப்ப, இப்ப எப்படி நிறைய கச்சமச்சா கிசு கிசுலாம் இருக்கோ அது போல லக்ஷ்மிகாந்தன் அங்கிற ஒரு மஞ்சள் பத்திரிகை, அந்த காலத்துல மஞ்சள் பத்திரிகை இந்த கிசு கிசுக்கெல்லாம் வரும். அதுல எம்.கே. தியாகராஜ ஏதோ கிசு கிசுல எழுதியிருக்கார். அதே போல என்.எஸ். கிருஷ்ணன், எப்பேற்பட்ட கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், எப்பேற்பட்ட தர்மவான், தன் கடன் வாங்கியது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றவர் கிருஷ்ணன், என்.எஸ். கிருஷ்ணன். இவங்க ரெண்டு பேரும் இணைச்சு ஒரு ஏதோ அது என்றைக்கு வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொடுப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனாலேயே மானமே போச்சுன்னு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் நிக்க வச்சுட்டாங்கப்பா. அப்போ இவருடைய குற்றமானது நிரூபிக்கப்பட்டு இவர்கள் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார்கள். எப்பேற்பட்ட ஏழிசை சக்கரவர்த்தி சார். அவர் நடிச்ச ஹரிதாஸ்ங்கிற படம் பிராட்வே தியேட்டர்ல சென்னையில எங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க, 3 வருஷம் ஓடி இருக்கு.
தீபாவளி ரிலீஸ் ஆன 3 தீபாவளி பார்த்திருக்கு. அதுல ஏறக்குறைய உள்ள 13 பாடலோ 14 பாடலோ அவர் பாட்டுக்காகவே கேட்பாங்க. ஆக ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, அது வரைக்கும் ஒழுக்கமா இருந்தார். ஆனா ஈகோ யார விட்டது? ஈகோ யார விட்டது? எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் மேல விழுவாங்க. உங்களை மாதிரி அவங்க அழகு மாதிரியா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஒழுக்கம் என்பது நெருப்பு மாதிரி நம்ம ஜாக்கிரதை. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அவர் 4 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சு வெளியே வர்ற, அதுக்கப்புறமா புது வாழ்வுன்னு ஒரு படம் எடுத்துக்கிறார். அமரக்கவின்னு அவர் சொந்த படம் எடுக்கிறார். படுத்துக்குச்சு, ஒண்ணு கூட ஓடல. பரம ஏழையா மாறிட்டார். இல்ல எங்க அப்பா சொல்லி தெரியல. எங்க அப்பா டவுன் பிளானிங் ஆபீசரா இருந்தார் திருச்சி முனிசிபாலிட்டியில. அப்போ ஒரு போறச்ச 2 கண்கள் பார்வையை இழந்து, வீடு இழந்து, தன்னுடைய வீட்டிலேயே வாடகை கொடுத்துக்கிட்டு வறுமையின் காரணமாக இறந்தவர் எம்.கே. தியாகராஜன். இந்த முடிசூடா மன்னனாக தமிழ் திரையுலகில் ஒளிர்ந்து மோர் தென் 20 இயர்ஸ் இருந்தவர் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் தான் ஒழுக்கத்தில் நிலை. அவருடைய ஒழுக்க பற்றி நான் பேச முடியாது, அது தெரியாது. ஆனால் இந்த ஒரு இழிநிலைக்கு காரணமானது அவர் தன் ஒழுக்கத்திலிருந்து அந்த சிறை தண்டனைன்னு வந்த உடனே எல்லா புகழும் போயிடுச்சு. ஆக ஒழுக்கத்தின் ஒல்கார் வரவோ, அதுல பின்வாங்கி இருக்கணும். கீப் டிஸ்டன்ஸ் இல்ல, அது மேனேஜ் பண்ண திறமை இருக்கணும். ஒழுக்கத்தின் ஒல்கார் வரவோ, இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. படுபாக்கு நமக்கு அவமானம் வந்தா என்ன பண்றது? அதுக்காக பயப்படணும். அது 2 முக்கியம். ஒன்னா ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அச்சோ இழுக்கம் வந்து அவமானப்படுறதை விட ஒழுக்கமா இருக்கிறத பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்தா பழி. இன்றைக்கு வந்து தியாகராஜ எவ்வளவு உயர் பாருங்க, விக்கிபீடியால போய் பாருங்க.